Friends, welcome to Powerful Learning. இந்த வீடியோவில் 8 செப்டம்பர் 2025 Udemy ஃப்ரீ சர்டிஃபிகேஷன்ஸ் கூப்பன் கோட் தான் பார்க்க போகிறோம். கூப்பன் கோடில் லிமிடெட் சீட்ஸ் மட்டும்தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபஸ்ட்டு வர 500 மெம்பர்ஸ்க்கு ஃப்ரீங்கிற மாதிரி செட் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் என்ரோல் பண்ணும்போது கோட் வந்துட்டு இன்வேலிட்னு வந்துச்சுன்னா ரெஃப்ரெஷ் பண்ணி அகைன் ட்ரை பண்ணுங்கள். அப்பயும் இன்வேலிட்னு வந்துச்சுன்னா எக்ஸீட் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். ஸோ உங்களுக்கு எந்த கோர்ஸ் வேணுமோ அதை நீங்கள் கமெண்ட் செஷனில் கேட்கலாம். நான் சொன்னது புரிஞ்சால் மட்டும் நீங்கள் இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். இது ஃபஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் சர்வ் பேசிஸில் ஒர்க் ஆகும். ஸோ இந்த அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தால் மட்டும் நீங்கள் இந்த வீடியோவை தொடர்ந்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா அடோபி ப்ரீமியர் ப்ரோக்கான ஒரு எடிட்டிங் கோர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் 4 ஹவர்க்கான கோர்ஸ் தான். நான் காமிக்கிற எந்த ஒரு கோர்ஸ்க்கும் எந்த ஒரு ஏஜ் லிமிட்டும் இல்லை. இன்ட்ரெஸ்ட் இருக்கிற யாருனாலும் என்ரோல் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடிய கோர்ஸ் வந்துட்டு எம்எஸ் வேர்ட் எக்ஸல் பவர் பாயிண்ட் கோர்ஸ். இதில் நீங்கள் வந்துட்டு கம்ப்யூட்டரில் ஒரு ஃபண்டமெண்டல்ஸ் கற்றுக்கணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக இந்த கோர்ஸ்க்கு என்ரோல் பண்ணிக்கலாம். 5க்கு 4.2 ரேட்டிங் வாங்கியிருக்கு. டோட்டல் டியூரேஷன் பார்த்தீங்கன்னா 10 ஹவர்ஸ் கிட்ட வருது. எந்த ஒரு ஏஜ் லிமிட்டும் இல்லை. உங்களுக்கு எந்த கோர்ஸ் வேணுமோ அதை மட்டும் கமெண்ட்டில் கேட்காம என்னுடைய வீடியோ மூலிமா நீங்கள் எத்தனை கோர்சஸ் என்ரோல் பண்ணியிருக்கீங்க, உபயோகமாக இருக்கா இல்லையாங்கிறதையும் சொல்லுங்கள். தேர்ட் கோர்ஸ் வந்துட்டு ஃபிக்மா யூஐ யூஎக்ஸ் டிசைன் இருக்கக்கூடிய ஒரு ப்ரீமியம் கோர்ஸ். இது ஜஸ்ட் ஒரு 5 ஹவர்க்கான கோர்ஸ். நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடிய கோர்ஸோடைய கவுண்ட் வந்துட்டு ஃபோர்த். ஸோ ஃபோர்த் கோர்ஸ் வந்துட்டு 6 சிக்மா. இது வந்துட்டு எல்லோ பெல்ட் கிரியேட்டராக இருக்கக்கூடிய ஒரு ப்ரீமியம் கோர்ஸ் கொடுத்துருக்காங்க. 5க்கு 4.6 ரேட்டிங் வாங்கியிருக்கு. ஜஸ்ட் ஒரு 2 ஹவர்க்கான கோர்ஸ் தான். நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடியது கோர்ஸ் நம்பர் 5, 20 ப்ராஜெக்ட்ஸ் இன் 20 டே. இதே கான்செப்டில் நிறைய கோர்சஸ் நான் கொண்டு வந்திருக்கேன். அதாவது நீங்கள் ஒரு பிகினராக இருந்தீங்கன்னா HTML CSS JS வச்சு எப்படி 20 டேஸில் 20 மினி ப்ராஜெக்ட்ஸ் கற்றுக்கிற மூலியமாக உங்களோட ஸ்கில்ஸை நீங்கள் அப்ஸ்கில் பண்ணிக்கலாங்கிற மாதிரி தான் இந்த கான்செப்டில் நிறைய இருக்குது. நெக்ஸ்ட் கோர்ஸும் பார்த்தீங்கன்னா அதே கான்செப்ட் தான். 20 டேஸில் வந்துட்டு நீங்கள் எப்படி வெப் ப்ராஜெக்ட்ஸ் HTML CSS JavaScript வச்சு 20 ப்ராஜெக்ட் பில்ட் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் உங்களுக்கு ஒரு 10 ஹவர்ஸ்க்குள்ளே சொல்லிக் கொடுக்குறாங்க. நீங்கள் ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்கன்னா ஃபைனல் இயர் ப்ராஜெக்ட் வித் சோர்ஸ் கோடில் நிறைய போஸ்ட் பண்ணியிருக்கேன். லிங்க் வேணா கமெண்ட்ல கேளுங்க. நெக்ஸ்ட் ஒன் 30 ப்ராஜெக்ட்ஸ் HTML CSS JavaScriptக்கான 30 ப்ராஜெக்ட்ஸ் இன் 30 டேஸுங்கிற கான்செப்டில் 16 ஹவர்ஸ்க்கு சொல்லிக் கொடுக்குறாங்க. கண்டிப்பாக இதோடைய டிமாண்ட் ஹையாக இருக்கும். வேர்ல்டு வைடாக அப்ளிகபிள். யார் ஃபஸ்ட்டாக என்ரோல் பண்ணுறாங்களோ அவங்க இந்த கோர்ஸ் வந்துட்டு ஃப்ரீயாக ஆக்சஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்துட்டு JavaScript எப்படி ஒரு 10 ப்ராக்டிக்கல் ப்ராஜெக்ட்ஸ் நீங்கள் கற்றுக்கலாங்கிற மாதிரி 6 ஹவர்ஸில் சொல்லிக் கொடுக்குறாங்க. இந்த மாதிரி ப்ரோக்ராமிங் கோர்ஸ் தான் நீங்களும் ஹேண்ட்ஸான ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்தா தான் பெட்டராக இருக்கும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடியது கோர்ஸ் நம்பர் 9. இது வந்துட்டு ஹேண்ட்ஸ் ஆன் JavaScript. இதுவுமே 10 டேஸில் நீங்கள் எப்படி 10 ப்ராஜெக்ட்ஸ் பில்ட் பண்ணலாங்கிற மாதிரி தான் உங்களுக்கு கற்றுக் கொடுக்குறாங்க. வெப் டெவலப்மெண்ட் JavaScriptலாம் இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா தாராளமாக இந்த கோர்சஸ்க்கு நீங்கள் என்ரோல் பண்ணிக்கோங்க. as I said before, ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்கன்னா ஃபைனல் இயர் ப்ராஜெக்ட் எப்படி நீங்கள் வந்துட்டு டாக்குமெண்டேஷன் கோட் இதெல்லாம் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணலாம், ஆட்டோமேட்டிக்காக ஜென்ரேட் பண்ணலாங்கிற வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன். இது வந்துட்டு ஆண்ட்ராய்டு அப்ளிகேஷனுக்கானது. 3 அப்ளிகேஷன் நீங்கள் எப்படி ஸ்க்ராட்ச்லேருந்து பில்ட் பண்ணலாங்கிறத ரொம்ப கிளியராக சொல்லிக் கொடுத்துருக்காங்க. இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க என்ரோல் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடியது இல்லுஸ்ட்ரேட்டர் கோர்ஸ். இது வந்துட்டு ஒரு பிகினர் லெவலுக்கான கோர்ஸ். எடிட்டிங் சம்மந்தப்பட்டதாக உங்களுக்கு இருக்குது. இதோடைய சிலபஸ்லாம் கோத்ரூ பண்ணுங்க. உங்களுக்கு ரெலவெண்ட்டாக இருந்துச்சுன்னா இந்த கோர்ஸ்க்கு நீங்கள் என்ரோல் பண்ணிக்கலாம். வேறு ஏதாச்சும் கோர்ஸ் வேணால் கமெண்ட்டில் கேளுங்க. நெக்ஸ்ட் ஒன் பைத்தான் அண்ட் ஜாவா. நீங்கள் வந்துட்டு பைத்தான் பேஸ் பண்ணியிருக்கிற இல்லை ஜாவா பேஸ் பண்ணியிருக்கிற ஃப்ரண்ட் அண்ட் ஆர் பேக் எண்டில் படிக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா உங்களுக்கு அடிப்படையான பேசிக் ஜாவானா என்ன, பைத்தான்னா என்ன, அது எப்படி ஒர்க் ஆகணும்னு தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த கோர்ஸ்க்கு நீங்கள் என்ரோல் பண்ணி பார்க்கலாம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடியது கோர்ஸ் நம்பர் 13. இது வந்துட்டு MS Excel VBA பிகினர் டு அட்வான்ஸ் லெவலுக்காக சொல்லிக் கொடுக்குறாங்க. நீங்கள் விண்டோஸ் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுடைய லேப்டாப்பில் பை டிஃபால்ட்டாக உங்களுக்கு எக்ஸல் இருக்கும். அதுலேருந்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா AWS சர்டிஃபைட் DevOps இன்ஜினியர் ப்ரொஃபஷனல்ஸ் எக்ஸாம் இருக்குது. அந்த எக்ஸாம் நீங்கள் அட்டன் பண்ணுறதுக்கு முன்னாடி ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு இந்த டெஸ்ட்டில் நீங்கள் என்ரோல் பண்ணி என்ன மாதிரிலாம் கொஷின் கேட்பாங்கிற ஓவர் வியூவை தெரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட் வந்துட்டு கோர்ஸ் நம்பர் 15. இது வந்துட்டு செக்யூரிட்டி ப்ளஸ் உடைய காம்படிட்டிவ் எக்ஸாம். இதில் நீங்கள் எக்ஸாம் எடுக்கிறதுக்கு முன்னாடி என்ன மாதிரி கொஷின் எடுத்து கேட்பாங்க அப்படிங்கிறத இந்த 6 ப்ராக்டிஸ் டெஸ்ட் மூலியமாக ஒரு ஓவர் வியூவை தெரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடியது கோர்ஸ் நம்பர் 16. இது வந்துட்டு OWASP உடைய டாப் 10 ஸ்டாண்டர்ட்ஸ் என்ன மாதிரிலாம் இருக்குங்கிற ஒரு புது கோர்ஸை 1 ஹவருக்குள்ள நீங்கள் சொல்லிக் கொடுக்குறாங்க. நீங்கள் வெப் டெவலப்மெண்ட் சைட் போகணும்னு நினச்சிங்கன்னா உங்களுடைய அப்ளிகேஷன் இந்த மாதிரி ப்ராசஸ்லாம் ஸ்கேன் பண்ணி தான் அனுப்புவாங்க. DAST SASTன்னு அதுக்கு இந்த மாதிரி ஸ்டாண்டர்ட்ஸ் தான் அவங்க ஃபாலோ பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் கோர்ஸ் நம்பர் 17. இது வந்துட்டு சைபர் அட்டாக்னா என்ன அப்படிங்கிறது ஒரு பிகினருக்கு புரிகிற மாதிரி ஷார்ட் கோர்ஸில் சொல்லிக் கொடுக்குறாங்க. சிலபஸ் பாருங்கள். உங்களுக்கு சிலபஸ் ஓகேவா இருந்துச்சுன்னா மட்டும் இந்த மாதிரி கோர்சஸ்க்கு நீங்கள் என்ரோல் பண்ணுங்கள். as I requested, நான் போடுற வீடியோஸ் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா வீடியோவை லைக் பண்ணி ஹைப் பண்ணுங்க. கோர்ஸ் நம்பர் 18 பவர் பாயிண்ட் ஸ்கூல் டு கார்ப்பரேட்டுங்கிற கான்செப்டில் 4 ஹவர்ஸில் சொல்லிக் கொடுக்குறாங்க.
கம்ப்யூட்டர் ஃபண்டமெண்டல்ஸ்லாம் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இந்த மாதிரி பவர் பாயிண்ட் கோர்சஸ்க்குலாம் என்ரோல் பண்ணி என்ன மாதிரி இருக்குங்கிற கான்செப்டை தெரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடியது கேன்வா ஃபார் சோஷியல் மீடியா கிராஃபிக் டிசைன். கேன்வாவில் ஒரு அக்கௌண்ட் இருந்தால் மட்டும் போதும், யாருனாலும் ட்ராக் அண்ட் ட்ராப் மூலியமாக அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணிக்கலாம். ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். 6 ஹவர்ஸ்க்குள்ளேயே நீங்கள் இந்த கோர்ஸை கற்றுக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடியது கோர்ஸ் நம்பர் 20 அட்வான்ஸ்ட் இமோஷனல் இன்டெலிஜென்ஸ் மாஸ்டர் கம்யூனிகேட்டருக்கான கோர்ஸ். இது வந்துட்டு மேனேஜ்மெண்ட் ஆர் பிஸ்னஸ் இருக்கக்கூடிய ஒரு ஷார்ட் கோர்ஸ். இது உங்களுக்கு ரிலேட்டடாக இருந்துச்சுன்னா மட்டும் இந்த மாதிரி கோர்சஸ்க்கு நீங்கள் என்ரோல் பண்ணலாம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடியது கோர்ஸ் நம்பர் 21 ரெஸ்ட் ஏபிஐ நோட் ஜேஎஸ் மூலியமா எப்படி நீங்கள் பில் பண்ணலாங்கிறத சொல்லிக் கொடுக்குறாங்க. கண்டிப்பாக இதோடைய டிமாண்ட் ரொம்ப ரொம்ப ஹையாக இருக்கும். ஏன்னா மேர்ன் ஆர் மீன் சம்மந்தமாக ஆல் இன் ஒன் கோர்ஸ் கிடைக்கிறது ரொம்ப ரேர். ஸோ அதனால் இந்த மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கிற கோர்சஸை நிறைய பேர் என்ரோல் பண்ணிக்கணுங்கிறத பார்ப்பாங்க. நெக்ஸ்ட் கோர்ஸ் நம்பர் 22 இது வந்துட்டு டிஜிட்டல் பிஸ்னஸ் அண்ட் யூனிட் எக்கனாமிக்ஸ் செட்டாக இருக்கக்கூடிய ஜஸ்ட் ஒரு 4 ஹவர்ஸில் இருக்கிற மாதிரி கோர்ஸ் கொடுத்துருக்காங்க. மொத்தம் உங்களுக்கு 7 ஆர்டிகல்ஸோட இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. இது உங்களுக்கு ரெலவெண்ட்டாக இருந்துச்சுன்னா தாராளமாக நீங்கள் என்ரோல் பண்ணிக்கலாம். வேறு ஏதாச்சும் ஒரு டாப்பிக்கில் கோர்ஸ் வேணால் கமெண்ட்டில் கேளுங்க. கோர்ஸ் நம்பர் 23 வந்துட்டு ப்ரீ அல்ஜிப்ரா மேட் ஈஸி. இது வந்துட்டு அல்ஜிப்ரா கான்செப்ட்ஸ் ரிலேட்டடாக மேத்ஸ் உடைய ஃபண்டமெண்டல்ஸ் தான் இதில் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறாங்க. இதில் காமிக்கிறதுலாம் உங்களுக்கு ரெலவெண்ட்டாக இருந்துச்சுன்னா தாராளமாக நீங்கள் என்ரோல் பண்ணிக்கலாம். எல்லா கோர்ஸ்க்குமே இன்டர்நெட் கனெக்ஷன் கண்டிப்பாக வேணும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடியது அன்லாக் த சீக்ரெட்ஸ் ஆஃப் பாலினாமியல்ஸ். இதுவுமே பார்த்தீங்கன்னா அல்ஜிப்ராக்கு ரிலேட்டடாக இருக்கக்கூடிய ஒரு 7 ஹவருக்கான கோர்ஸ். மொத்தம் 6 டவுன்லோடபிள் ரீசர்ஸோட கொடுக்குறாங்க. ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலுமே யுடிமியில் கோர்சஸ் என்ரோல் பண்ணி படிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரீரைட் யுவர் ரியாலிட்டி. ரைட்டிங் ஸ்கில்ஸை நீங்கள் எப்படி எஃபெக்ட்லெஸ்லி இம்ப்ரூவ் பண்ணலாங்கிற மாதிரி ஒரு 2 ஹவர்ஸில் சொல்லிக் கொடுக்குறாங்க. ஸோ இது லைஃப் டைம் ஆக்சஸ் தான். ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்கன்னா ஃபைனல் இயர் ப்ராஜெக்ட் வித் சோர்ஸ் கோட் பிளேலிஸ்ட்டை செக் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் பைத்தான் ஃபார் டேட்டா சயின்ஸ் ரியல் டைம் கோடிங்கோட இருக்கிற மாதிரி தான் உங்களுக்கு இதில் கற்றுக் கொடுக்குறாங்க. 5க்கு 4.5 ரேட்டிங் வாங்கியிருக்கு. இதோடைய ப்ரோக்ராமிங் இதுக்கு முன்னாடி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணுங்கிற அவசியம் இல்லை. இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க என்ரோல் பண்ணலாம். நெக்ஸ்ட் கோர்ஸ் நம்பர் 27 கேப்கட்டில் நீங்கள் எப்படி வீடியோ எடிட்டிங் சோஷியல் மீடியாவுக்காக பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த புது கோர்ஸ் மூலியமாக உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறாங்க. இந்த மாதிரி எடிட்டிங் கோர்ஸில் நீங்களும் சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணி பாருங்கள். அப்போ தான் வந்துட்டு படிக்கிறதுக்கு கொஞ்சம் பெட்டராக இருக்கும். உங்களோட ஸ்கில்ஸும் என்ஹான்ஸ் ஆகும். பார்த்தீங்கன்னா வயர்லெஸ் நெட்வொர்க்ஸ். இது வந்துட்டு உங்களுக்கு நெட்வொர்க் அண்ட் செக்யூரிட்டி செல்லுலார் நெட்வொர்க்கிங் பேசிக்காக பார்க்கணுன்னா செல்லுலார் நெட்வொர்க்கிங் கான்செப்ட்ஸ்க்கு ரிலேட்டடாக இருக்கக்கூடிய ஒரு ப்ரீமியம் கோர்ஸ். நார்மல் கோர்ஸ் கம்பேர் பண்ணும்போது ப்ரீமியம் கோர்ஸ் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ஃபில் ஆயிரும். இது வந்துட்டு அரௌண்ட் ஒரு 9 ஹவருக்கான கோர்ஸ். நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடியது கோர்ஸ் நம்பர் 29 இது வந்துட்டு ப்ராடக்ட் டெவலப்மெண்ட் அண்ட் மேனேஜ்மெண்ட்க்கு ரிலேட்டடாக இருக்கக்கூடிய பிஸ்னஸ் ஆர் ஆண்டர்பிரினர்ஷிப்க்கு ரிலேட்டடாக இருக்கக்கூடிய ஒரு 7 ஹவருக்கான கோர்ஸ். 24 டவுன்லோடபிள் ரீசர்ஸோட உங்களுக்கு மென்ஷன் பண்ணி கொடுக்குறாங்க. ஆஸ் ஏ ரெக்வஸ்ட் நான் போடுற வீடியோஸ் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நீங்கள் இது வீடியோவை லைக் பண்ணி ஹைப் பண்ணுங்கள். ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரியே ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் சர்வ் பேசிஸில் தான். கூப்பன் கோட் எக்ஸ்பைரி ஆயிடுச்சுன்னா கொஞ்சமாவது புரிஞ்சுக்கிட்டு ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் சர்வ் பேசிஸில் ஒர்க் ஆகுது லிமிடெட் சீட்ஸ் கான்செப்ட்டுங்கிற அடிப்படையான நாலேஜை புரிஞ்சுக்கோங்க. அதை விட்டு கமெண்ட் செஷனில் தேவையில்லாமல் பேச வேண்டாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சிஎஸ்எஸ் பூட்ஸ்டாப் ஜாவாஸ்கிரிப்ட் அண்ட் பிஹெச்பி ஸ்டாக் பேஸ் பண்ணியிருக்கிற கோர்ஸ். இது ஒரு 8 ஹவர்ஸ்க்கானது. நான் சொன்ன இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் தனித்தனியாக தான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறாங்க. பூட்ஸ்டாப்னு எடுத்துக்கிட்டு அது தனியாக, ஜாவாஸ்கிரிப்ட்னு எடுத்துக்கிட்டு அது தனியாக. ஸோ உங்களுக்கு ஒரு ஓவர்வியூ, நீங்கள் ஒரு பிகினராக இருந்தீங்கன்னா ஓவர்வியூ இந்த கோர்ஸ் மூலியமாக நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடியது C++ அண்ட் ஜாவா ட்ரைனிங்கான ஒரு கிராஷ் கோர்ஸ் பிகினருக்காக கொடுத்துருக்காங்க. ரொம்ப 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 பேசிக்ஸ். ஜாவானா என்ன, C++னா என்ன மாதிரி பேசிக்ஸ் இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த பிகினர் கோர்ஸ்க்கு நீங்கள் எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் C# உடைய கோர்ஸ். இது வந்துட்டு ப்ரொஃபஷனல் லெவலுக்காக கொடுத்துருக்காங்க. C# கான்டென்ட் பாருங்கள். ஜஸ்ட் ஒரு 3 ஹவருக்கான கோர்ஸ் தான். அவங்க கொடுத்துருக்கிற சிலபஸ் உங்களுக்கு ரெலவெண்ட்டாக இருந்துச்சு ஓகேனா மட்டும் எடுங்க. ஏன்னா நான் இப்போ உங்களுக்கு காமிச்சிட்டு இருக்கிறது C# உடைய ப்ரொஃபஷனல் லெவல் கோர்ஸ். ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் இருக்கும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடியது C# உடைய இன்டர்மீடியட் லெவலுக்கான கோர்ஸ். இது வந்துட்டு அரௌண்ட் ஒரு 9 ஹவருக்காக கொடுத்துருக்காங்க. ஸோ நான் இந்த ஒரு வீடியோவில் C# ப்ரொஃபஷனல் லெவல் இன்டர்மீடியட் லெவல் நான் இப்போ வரையும் கவர் பண்ணியிருக்கேன். அவங்களே Day 1 Day 2ன்னு உங்களுக்கு கிளியராக போட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ அது மூலயமா நீங்கள் எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடியது C# உடைய பிகினர் லெவலுக்கான கோர்ஸ். இதுவுமே உங்களுக்கு 9 ஹவர்ஸ்க்கு கொடுத்துருக்காங்க. விச் மீன்ஸ் ஒரு லாங் டியூரேஷன் கோர்ஸ். லாங் டியூரேஷன் கோர்ஸ்னால் நீங்கள் நிறைய கற்றுப்பீங்க, நிறைய சிலபஸும் ஃபில் ஆகும். ப்ளஸ் இது வந்துட்டு ஆன் டிமாண்டாக இருக்கக்கூடியதும் கூட. ஸோ இதோடைய நிறைய பீப்புள் பார்த்தீங்கன்னா இதுக்கு சீக்கிரம் என்ரோல் பண்ணுவாங்க. அப்புறம் ஒரு சின்ன மிஸ்டேக் ஆகிடுச்சு. நான் அந்த 30 செகண்ட்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருந்தேன். ஆக்சுவலி நான் இப்போ காமிச்சிருக்கிற C# மாஸ்டரிங் கோர்ஸ் ஃபார் பிகினர் வந்துட்டு 34th கோர்ஸ். நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடியது 35th கோர்ஸ்.
இது வந்துட்டு பைத்தான் 0 to பிகினர் லெவல்ங்கிற கான்செப்ட்ல உங்களுக்கு ஜஸ்ட் 6 ஹவர்ஸ்க்குள்ள கவர் பண்றாங்க. எல்லாமே இங்கிலீஷ்ல தான் இருக்கும். ஸோ பைத்தான் ப்ரோக்ராமிங் கோர்ஸும் நீங்க ஹேண்ட்ஸ் ஆனா ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க. கூகுள் கோலாப்பும் இருக்கு. ஜூபிட்டர் வச்சும் ப்ராக்டிஸ் பண்ணலாம். இல்ல ஐடி வச்சு நீங்க ப்ராக்டிஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சர்டிஃபிகேட் இன் பப்ளிக் ரிலேஷன்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் மேனேஜ்மெண்ட்கான ஒரு ப்ரீமியம் கோர்ஸ் ஜஸ்ட் 3 ஹவர்ஸ்க்குள்ளே நீங்க படிக்கலாம். உங்களுக்கு மொத்தம் 19 ஆர்டிகல்ஸ் கொடுத்துருக்காங்க. எல்லாமே நான் காமிச்சது இங்கிலீஷ்ல தான் இருக்கும். இதோடைய எல்லா லிங்க்ஸும் டிஸ்கிரிப்ஷன்ல கிளியரா மென்ஷன் பண்ணியிருக்கேன்.